டிப்ஸ் 574. தினமும் 3 பேர்ச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் புதிய ரத்தம் சுரக்கும், உடல் பலம் பெறும், தோள்களை வலுவழுப்பாக்கும் மற்றும் நரம்பு தளர்ச்சியை தடுக்கும். டிப்ஸ் 575. பிள்ளைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க சொல்ல வேண்டிய ஐக்ரிவர் ஸ்லோகம். ஞானாந்தமயம் தேவ நிர்மலம் ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐக்ரிவ முபாஸ்மஹே. டிப்ஸ் 576. சமைத்து வைத்த கீரை மிச்சம் ஆகிவிட்டால் உளுந்த மாவை அரைத்து கீரை வடை செய்து பயன்படுத்தலாம். டிப்ஸ் 577. கொதிக்க வைத்த தண்ணீரில் மிளகு அல்லது லவங்கம் சேர்த்து அதில் துளசி, வெற்றிலை மற்றும் தேன் சேர்த்து பருகினால் ஜலதோஷம், மூக்கடைப்பு போன்றவை விலகிவிடும். டிப்ஸ் 578. வீட்டிற்கு யாரும் சுமங்கலி பெண்கள் வந்தால் அவர்களுக்கு குங்குமம் கொடுப்பது வழக்கம். அதுபோன்று உங்கள் வீட்டிற்கும் பெண்கள் வந்தால் குங்குமம் இல்லை என்று வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அது முற்றிலும் அபசகுணமான வார்த்தையாகும். அதனால் குங்குமம் எப்போதும் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். டிப்ஸ் 579. பால் காய்ச்சும் பாத்திரத்தில் முதலில் ஒரு கரண்டி தண்ணீர் விட்டு பிறகு பாலை ஊற்றி காய்ச்சினால் பால் அடி பிடிக்காது. டிப்ஸ் 580. பப்பாளி இலைகளை துண்டு துண்டாக கிழித்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் போட்டு நன்றாக சூடு செய்து ஆறவிட்டு வடிகட்டி இந்த எண்ணெயை மண் அகல் விளக்கில் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்தால் வீட்டில் கொசு தொல்லை இருக்கவே இருக்காது. டிப்ஸ் 581. லட்டு செய்யும் பொழுது அந்த கலவையில் ஏதாவது பழ எசன்ஸை கலந்து லட்டு செய்தால் சுவையும் மனமும் அதிகரிக்கும். டிப்ஸ் 582. வாழைக்காயை தண்ணீரில் போட்டு வைத்திருந்தால் 1 வாரம் வரை கெடாமல் இருக்கும். டிப்ஸ் 583. இஞ்சியை ஈரத்துணியில் சுற்றி தண்ணீரில் குடத்தின் மேல் வைத்திருந்தால் 10 நாட்கள் வரை புதிதாக மணமுடன் இருக்கும்.